ஹலோ ஹனீஸ், நான் உங்கள் வுட்லேண்ட் ஏஞ்சல். சாம்பார் ஆனாலும் காதல் செய்வேன்ற சீரீஸோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் எடுத்தோடனே நம்மளுடைய பேர்ட்ஸ் குயினை தான் காட்டுறாங்க. ஏற்கனவே பேர்ட்ஸ் குயினுக்கு வந்து நினைவுகளை திருப்பி கொடுக்குறதுக்கு அவங்க வந்திருப்பாங்க இல்லையா, ஆனால் அது நடக்காமல் போயிருக்கும்ல. ஆனால் இந்த தடவை பேச்சே இல்லை, ஒன்லி வீச் தான் அப்படின்ற மாதிரி நேராக வந்து அந்த மூஸு வந்து ரூம்குள்ளே வந்த உடனே அவங்க மேலே மேஜிக்கை போட்டு அவங்கள அசை விடாமல் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தேவையான அந்த பவர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அதாவது மெமரி எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. அதை பார்த்தோன்னே இன்னும் எதுக்கு அந்த அந்த சூனியக்காரியை வந்து கொல்லாமல் வச்சுருக்கீங்க அப்படின்னு வந்துட்டு மூஸுக்கிட்ட பேர்ட்ஸ் குயின் கேட்குறாங்க. அவர் வந்துட்டு மன்னிச்சிருங்க, நான் வந்து அந்த ஆரோவை வந்து டீமன் வேர்ல்டுக்கிட்ட தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொன்னான். நீ எதுக்குமே கையாளாக மாட்டேன், சீக்கிரமாக அவளை கொல்ற வெளியே பாரு அப்படின்னு சொல்லி திட்டிட்டு நேராக அவங்க அப்பா கிட்ட வராங்க. அவங்க அப்பா கிட்ட வந்து இந்த மாதிரி நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன், சீக்கிரமாக ரெடி பண்ணுங்க, எனக்கு அவரை கல்யாணம் பண்ணுறதை தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. வேணாமா, அவன் சாவ கிடக்குறான், அவனையெல்லாம் நீ கல்யாணம் பண்ண வேணாம் அவங்க அப்பா எவ்வளோ சொல்லியுமே பிடிவாதமாக நிற்கிறாங்க. அதே மாதிரி இங்கே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ இங்கே உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட வந்து இன்ஃபர்மேஷனாக சொல்லிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி ஹீரோயினும் உங்கள்கிட்ட ஒழுங்காக பேச மாட்டேங்கிறாங்க, இவங்க வேறு உங்களை கல்யாணம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஹீரோ சொல்கிறாரு, அவள் வந்து என்னை அவாய்ட் பண்ணணுன்னே இப்போல்லாம் பேச மாட்டேன்றாப்பா அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்காங்க இவங்க ரெண்டு பேரும். இது வந்து நம்மளோட ஸ்னேக் லார்ட் அங்கேருந்து பார்த்துட்ருக்காரு. ஸ்னேக் லார்டை வச்சு இப்போ வந்து மேலே அந்த ஏரோ தொங்க விட்டார் பாருங்கள், அந்த இம்மோட்டல்ஸே கொல்லக்கூடிய ஏரோ, அந்த ஏரோ இன்னும் அங்கேயே தான் தொங்கிட்டுருக்கு. இம்மோட்டல்ஸ் யாராவது கிட்ட வந்தால் தான் அவன் மேலே விழுகும். இப்போ வந்து மூன்லார்ட் அங்கே வர்றாரு. அவரை பார்த்தோன்னே இவர் எங்கடா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேக் இம்மோட்டல் வந்து ஷாக் ஆகுறாரு. அப்போ அந்த மூன்லார்ட் சொல்கிறாரு, இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து நம்ம அந்த ரெட் த்ரெட்டை வச்சு எப்படியாவது கனெக்ட் பண்ணி விடலான்னு பார்க்குறேன், இவங்களுக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குதுப்பா அப்படின்னு. அப்போ வந்துட்டு ஸ்னேக் லார்ட் என்ன நினைக்கிறாருன்னா, இப்போ இவங்கள அங்கே கொஞ்சம் கிட்ட விட்டோன்னா அந்த ஏரோ மேலேருந்து கீழே விழுந்துடும் இல்லையா, அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க இப்படியே பேசிகிட்டு இருந்து ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லிட்டு இவங்க பேச்சை மாற்றுறதுக்காக பேர்ட்ஸ் குயின் இங்கே தான் இருக்கிறா, அவள் வந்து இவனை கல்யாணம் பண்ணுறதுக்காக ஒத்த காலில் நிற்கிறா, நம்ம போய் அதுக்குரிய வேலைகளை செய்யலாம் வாங்கன்னு இழுத்துட்டு போயிடுறாங்க. அப்புறம் ஹீரோவும் யோசிச்சு பார்த்துட்டு இருந்துட்டு நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு நேராக ஹீரோயின் ரூமுக்கு வந்துடுறாரு. ஹீரோயினும் எவ்வளோ தூரமும் சமாளிக்கிறாங்க. ஹீரோவும் எவ்வளோ பேசி பார்க்குறாரு, நீ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், எவ்வளோ பெரிய விஷயத்தை வேணாலும் நான் தடை பண்ணுறேன், என்ன மாரி இங்கே என்ன நடக்க போகுது, நான் உன்னை பார்த்துக்கிறேன், நீ வா அப்படின்னா, இல்லை எங்களோட விதிக்கு மீறி இருந்தது அப்படின்னு, உங்கள் விதி அந்த இதுலேருந்தே நான் உன்னை அந்த ட்ரைப்ஸ்லேருந்தே நான் உன்னை வெளியே எடுத்துடுறேன், நீ வா அப்படின்னு சொல்லி, இல்லை நான் மாட்டேன், நான் ரொம்ப அசிங்கமாக இருப்பேன், நான் உன் மனசு தான் விரும்புகிறேன்னு எவ்வளவோ பேசியுமே ஹீரோயின் ஒத்துக்கலன்னா அவர் கோவமாங்கிறது போயிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொழுது விடிஞ்சோடனே சிஎம்மும் பிஎம்மும் நம்ம அரசரை பக்கக்காக வராங்க. பிஎம் சொல்கிறாரு, நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அரிசியே இல்லைன்னா நாங்கள் யாரை வச்சு ஆட்சி செய்கிறது, இப்போ உங்களுக்கு உடம்பு முடியலையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை எனக்கு கல்யாணம்லாம் வேணாம், நான் அப்புறம் சேர்த்து போயிட்டு நான் அந்த பிள்ளை விதவையாக போயிடும் அப்படின்னு சொல்லும்போது, உங்களுக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்கு, நான் கண்டிப்பாக என் பிள்ளையை கல்யாணம் பண்ணி தான் கொடுப்பேன் அப்படின்னு சிஎம் ரொம்ப உறுதியாக சொல்லிடுறாரு. அப்புறம் இதே கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் உட்காந்துட்டு அந்த ஃபீனிக்ஸ் ஃப்ளவரோட லேந்தரெல்லாம் கட்டி வச்சுருப்பாங்களே, ஹீரோ கூட கொடுத்துட்டு வர சொன்னார், அதை இந்த மரத்தில் கட்டி வச்சுருக்காங்க. அதை உட்காந்து இவங்க பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஃப்ரெண்டு வந்து கேட்குறாங்க, ஹீரோயினோட ஃப்ரெண்டு, ஏண்டி என்னடி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு, நாம் என்னடி போகலாமா இல்லையா அப்படின்னா, போகணுண்டி, இங்கே இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு போக வேண்டியதான் அப்படின்னா, சரி இன்னும் 2-3 நாள் இருப்போம், சரி இருந்துட்டு பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க திரும்பவும் காஃபி கொடுக்குறாங்க. அப்படியே மனசு நொந்துக்கிட்டு தான் அந்த பொண்ணு கொடுக்குது, உனக்கே தெரியும்டி, எதாவது தப்பு பண்ணிடாதடி, நம்மளோட ரூல்ஸ் உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுக்குறா. அப்படிலாம் எதுவுமே இல்லடின்னு சொல்லிட்டு அவங்க குடிக்கிறாங்க. ஆனாலும் ஹீரோயின் அவங்கள நல்லா கவனிச்சுட்டு ஏதோ குடிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. இவங்க ரெண்டு பேரும் என்ன செய்கிறாங்க அப்படின்றத இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட பேர்ட்ஸ் குயின் வந்து கல்யாண ஷாப்பிங்கெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அதுதான் அவர் மிரட்டிட்டு வந்துட்டார்ல, உறுதியாக சொல்லிட்டு வந்துட்டார்ல. கல்யாண ஷாப்பிங் முடிச்சுட்டு வண்டியில் வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்னேக் லார்ட் அவங்க எல்லாத்தையும் ஸ்னேக் இம்மோட்டல் அவங்க எல்லாத்தையும் மயக்கப்பட வச்சுறாரு. ஒரு பொண்ணை விழுந்தான், மயக்கம் போட வச்சுறாங்க. அந்த பொண்ணை அந்த வண்டியில் விட்டுறாரு. நம்ம குயினை மட்டும் தூக்கிறாரு. பார்த்தா ஒரு ரூமில் படுக்க வச்சுருக்காரு. குயின் எழுந்திரிச்சிடறாங்க. பார்த்தோன்னே நீ என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேக் இம்மோட்டலில் பேர் சொல்லி கூப்பிடும்போது அப்போ அவர் சொல்கிறாரு, அப்போ உனக்கு ஞாபகம்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்கள ஃப்ரீஸ் பண்ணி விட்டுறாரு. அப்போ உனக்கு பவர் இல்லை, ஞாபகம் மட்டும் வந்துருச்சு, சூப்பரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா, இப்படியே அந்த அசைக்க முடியாமல் இருக்காங்கள அப்படியே இழுத்துட்டு வந்து இங்கே ஹீரோவோட வீட்டுக்கிட்ட வந்துட்டாங்க.
இப்போ வந்து ஹீரோவோட அசிஸ்டண்ட் வந்து சொல்கிறாரு ஹீரோ கிட்ட, நம்மளோட பேர்ட்ஸ் குயினை காணோமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா, எங்கே போனான்னு தேடுங்க. உடனே நீங்கள் தேடலாம் வேணாங்க, நம்ம வீட்டுக்கே வந்திருக்காங்க, அப்போ வாங்க நம்ம போய் பார்க்கலாம். நீங்கள் கண்டிப்பாக பார்த்தே தான் ஆகணும், ஏன்னா அவங்க வந்து அவங்க லவ்வரோடு வந்திருக்காங்க, கல்யாணம் பண்ணுவீங்கன்னு கேட்க அப்படின்னு. என்னடா சொல்கிற, எங்கே தான் இப்போ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தான். அவங்க ஸ்னேக் இம்மோர்ட்டலும் பேர்ட்ஸ் குயினும் நின்றுருக்காங்க, எங்களுக்கு கல்யாணம் பண்ணுவீங்கன்ட்டு. என்னது இவ்வளோ நாள் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன், உனக்கு எனக்கு நிச்சயம் பண்ணியிருக்குன்னு தெரியும்ல அப்படின்னா, அவள் வாயை பேச முடியாத மாதிரி இவன் வந்து அவளை வந்து மந்திரத்தால் அடக்கி வச்சுருக்கான், ஸ்பெல் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் அதுக்கு வந்து நம்ம ஸ்னேக் இம்மோர்ட்டல் பதில் சொல்கிறார், ஆமாம் நான் வந்து லவ் பண்ணுறோம், எங்களுடைய காதல் புனிதமானது, இந்த ஒரே நாள் எங்களுக்கு காதல் வந்துருச்சு, கண்டதும் காதல், லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டு அப்படின்றாரு. உடனே சரி நான் அப்போ உங்கள் அப்பாட்ட என்ன பதில் சொல்கிறது, உங்கள் அப்பா இப்போ தான் சொல்லிட்டு போயிருக்காரு அப்படின்னலாம் இவங்க கோவப்படும்போது அப்படியே நம்ம ஹீரோயின்ஸ் அங்கே நின்றுட்டுருக்கிறத காட்டுறாங்க. ஹீரோயினும் ஃப்ரெண்டும் அவங்க பார்க்கும்போது, என்னடா இவ இப்போ தான் கல்யாணம் பண்ணியே தீர்வேன்னு ஒத்த காலில் நின்றுட்டு இருந்தா, இப்போ போய் இப்படி பண்ணிட்டு வந்துட்டா அப்படின்னு இவங்க 2 பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தா இவளை முட்டி போட வைக்கணுமே, இவளை ஆடாமல் செய்யாமல் மட்டும்தான் ஸ்னேக் இம்மோர்ட்டல்லாம் செய்ய முடியும், ஆனால் மன்னிப்பெல்லாம் கேட்குற மாதிரி ஆசைக்கலாம் முடியாது. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம 3 இம்மோர்ட்டல் தராரு, இது என்னோட வேலைப்பா, இதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிடுறாருன்னா பப்பட் ஸ்பெல் போட்டு விட்டுறாரு. அப்படின்னா இவர் என்னென்னலாம் செய்வாங்களோ அதை வந்து இவர் யாருக்கு அந்த ஸ்பெல்லை போடுறாங்களோ அவங்க அதை செய்வாங்க. உடனே இவர் முட்டி போட்டு மன்னிப்பெல்லாம் கேட்குற மாதிரியெல்லாம் பண்ணிட்டோன்னே ஸ்னேக் இம்மோர்ட்டலுக்கு ஒரே சந்தோஷம், 3 இம்மோர்ட்டலுக்கும் ஒரே சந்தோஷம், 3 லாடுக்கும் ஒரே சந்தோஷம். அப்புறம் அவங்க போனோடனே ஹீரோவுக்கு டபுள் சந்தோஷம், எப்படியோ வந்து பிரச்சனை போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதே இங்கே வந்து பேலஸை காட்டுறாங்க, ஹெவன்லி பேலஸை. அங்கே வந்து நம்ம செகண்ட் ஹீரோ இருந்துட்டு அங்கே அசிஸ்டண்ட்டுக்கிட்ட நான் பூமி வரைக்கும் போயிட்டு வந்துடுறோமா அப்படின்னு சொல்லிட்டு மோட்டர் வேர்ல்டுக்கு வராங்க. இங்கே நைட் ஆயிடுச்சு, ஹீரோ வந்துட்டு உட்காந்து படிக்கிற இடத்துல படிச்சுட்ருக்காரு, மேலே ஏரோ தொங்கிட்டுருக்கு. இப்போ 3 இம்மோர்ட்டல் கதை வரைக்கும் வந்துட்டார், அதனால் ஏரோ ரொம்ப நல்லா கீழே இறங்கினது நம்மளுக்கு காட்டுறாங்க. அப்போ அதுக்குள்ளே ஸ்னேக் இம்மோர்ட்டல் அங்கே தான் நின்றுட்டு இருந்துருப்பார் போல், வந்து தடுத்துடுறாரு, வாங்க நம்ம போய் என்ஜாய் பண்ணலாம், நம்ம தான் நினச்சி சாதிச்சிருச்சுல அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போயிடுறாரு. அதனால் அந்த அம்பு வந்து அவங்கள குத்தாமல் இருக்கு. அடுத்த நாள் காலையில் போய் இவங்க யார் அப்படின்னா நான் கண்டுபிடிச்சிட்டேன், ட்ராகன் ஃபிஷ் ரிலிமோட குயினு. சரிங்களா, இப்போ வந்து எப்படி பேர்ட்ஸ் குயின் இருக்குது, ஃப்ளாரா குயின் இருக்காங்கள்ல, அந்த மாதிரி இவங்க வந்து இங்கே இருக்கிற ஒரு லார்டு. சரிங்களா, இவங்க வந்து ட்ராகன் ஃபிஷ் லார்டு, அதாவது வந்து இப்போ அவங்க வந்து லார்டாக தான் இருக்காங்க. இவங்க தான் வந்துட்டு இந்த ஸ்னேக் இம்மோர்ட்டலை வந்து தத்தெடுத்து வளர்த்துருக்காங்க, மாஸ்டராக வந்திருக்காங்க. இவர் வந்து காட் மதர்ன்னு தான் சொல்கிறாரு, அப்புறம் மாஸ்டர்னு சொல்கிறாரு. இவங்களும் ரேட் இம்மோர்ட்டலும் தான் சேர்ந்து ஸ்னேக் இம்மோர்ட்டலை வளர்த்துருக்காங்க, ஸ்னேக் இம்மோர்ட்டலை. சரி இப்போ பார்க்கலாம். அவங்க வந்துட்டு நீ என்னை ஏமாற்றிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அதை வந்து அவங்க திருடிட்டு போயிட்டாங்கன்ட்டு இவர் சொல்லிடுறாரு. உடனே இங்கே காட்டுறாங்க நம்மளுடைய பேர்ட்ஸ் குயினை மோட்டல் வேர்ல்டில் சாப்பிட மாட்டேன்றாங்க. அப்போ அவங்க அப்பா வந்துட்டு சரி சாப்பிடு அப்படின்னு சொல்லி எவ்வளோ கேட்டுமே அவங்க சாப்பிடல. என்ன தான் வேணும்னா நான் அவனையே தான் கல்யாணம் பண்ணி தீருவேன் அப்படின்னோடனே சரி நான் வந்து அந்த ஸ்னேக் இம்மோர்ட்டலை நான் கொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கத்துறாரு. ஆனால் இவர் வந்து ஹீரோவை கொல்றதுக்கு பிளான் போட்டார் போல். அடுத்தது ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து ஹீரோயினை பார்க்குறாங்க. ஹீரோயினுக்கு ரொம்பவே உடம்பு முடியல, இவங்களுக்கு என்ன தான் வருத்தம் இருந்தாலும் அவங்க அதை செஞ்சு தான் ஆகணும்னு. என்ன செஞ்சாங்கன்னா அவங்க ஒரு ஸ்லோ பாய்சனை போட்டு வச்சிட்டாங்க. இதுதான் அவங்களோட ரூல்ஸ். யாராவது ஒருத்தர் வந்து லவ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்லோ பாய்சன் கொடுக்குறோம். அப்போ வந்து நம்மளுடைய செகண்ட் ஹீரோ வந்துட்டு நம்மளுடைய ஸ்னேக் இம்மோர்ட்டல்கிட்ட கேட்குறாரு, உனக்கு எதுக்கு அந்த அம்பு தேவை, அதை சொல்லு ஃபஸ்ட்டு அப்படின்னோடனே. அப்போ வந்துட்டு இவர் வந்து உனக்கு எதுக்கு தேவை நான் கேட்குறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டல இந்த அனுபவின்ற மாதிரி நேராக கூட்டிகிட்டு வந்து லேக் கிட்ட விட்டுறாரு. லேக்கை பார்த்தோன்னா அவருக்கு கை கால்லாம் நடுங்குது. இதுக்காக பின்னாடி ஏதோ ஒரு கதை இருக்கும் போல். அவர் ஏன் அப்படியெல்லாம் நடுங்குறாரு, அந்த இடத்த பார்த்தோன்னா அவருக்கு வேர்த்து கொட்டுது அப்படிங்கிறது அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அடுத்தடுத்த எபிசோடை பார்க்குறதுக்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.